வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஹிஸ்டரியோட பார்ட் 1. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா ஜிஎஸ் வந்து ஹிஸ்டரி ரொம்பவே போரிங்கா இருந்துச்சுன்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம். த வேதிக் ஆரியன் லிவ்ட் இன் த ஏரியா கால் சப் சிந்து, which means area drained by 7 rivers. One of the river among the 7 is Zeelam. What was it ancient name? இந்த கொஸ்டின் 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். அதோட சேர்த்து நம்ம கிளாஸ் பிடிஎஃப் டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கோம். அதை நீங்க அப்கமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின்ல ஏன்ஷியன் நேம் ஆஃப் ஜீலம் ரிவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சோர்சஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட என்சிஆர்டி. ஏன்னா என்சிஆர்டில வந்து ரிக் வேதிக் நேம் அதோட மாடர்ன் நேம்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இது ரிமெம்பர் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய டைம் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம். சிந்து வந்துன்னா இண்டஸ் ரிவர், இது யாருக்கும் மறக்காது. அதே மாதிரி சரஸ்வதி வந்துன்னா சரஸ்வதி தான் இப்ப பிரசன்ட் நேமே. இது ரெண்டும் வந்து ஈஸி தான். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன் பார்த்தோம் விதஸ்தா. சோ இதுதான் வந்துன்னா ஜீலம் ரிவரோட வந்துன்னா ரிக் வேதிக் நேம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசைக்கனி, இது வந்துன்னா ஜெனாப் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விபாஸ் வந்துன்னா பியாஸ், பருஷினி வந்துன்னா ராவி ரிவர். அடுத்து சுடட்ரி வந்துன்னா சட்லஜ் ரிவர். இதை எப்படி ஷார்ட்கட்ஸ்ல ஞாபகத்துல வச்சுக்கலாம்? இங்க அசைக்கனி அப்படின்னு இருக்குல்ல, இதுனா ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நாப், மதியம் தூங்குறத நம்ம நாப் சொல்லுவோம். மதியம் தூங்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது வந்து ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஷார்ட்கட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து விபாஸ். விபாஸ் எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா விஷால் அப்படின்னு ஞாபகத்துல வச்சு. விஷால் வந்து என்ன ஆக்டர், சோ பி த ஹீரோ அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சோம். அடுத்து பருஷினி. பருஷினா பாரு அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுங்க. யாரை பார்க்க சொல்றாங்க? ரவியை வந்து பார்க்க சொல்றாங்க. இந்த 3 மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. மிச்சம் 3 வந்து என்னன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ரைட்டா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இது ரிக்வேதிக் நேம்ஸ், அதோட மாடர்ன் நேம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அவன் கேட்ட கேள்வி வந்து ஜீலமோட வந்து என்ன ஏன்ஷியன் நேம் என்ன அப்படின்னு கேட்டான். ஜீலம் அப்படின்னு பார்த்தாவே வந்து என்ன அப்படின்னா விதஸ்தா அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் டேஸ் வாஸ் அசம்பிளி இன் த வில்லேஜ் விச் வேர் இன்ஹாபிட்டட் predominantly பை த பிராமணாஸ் அப்படின்னு இருக்கலாம். இப்ப என்னன்னா நம்ம சோலா எம்பையர் லேர்ன் பண்ணியிருந்தோம்னா அப்ப சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் லேர்ன் பண்ணிருப்போம். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து கையே வைக்க முடியும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சபான்னு சொல்றாங்க. ஏன் சபா வந்து கரெக்டா இருக்குன்னா, இது வந்து அசம்பிளி இந்த வந்து வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல எல்லாருமே இருப்பாங்க. மோஸ்ட் ப்ரொடாமினா யார் இருக்காங்கன்னா பிராமணாஸ் வந்து சோலா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்காங்க. இப்ப அந்த சபாவோட வேலை என்ன இருக்குன்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா வந்து பிளேயா இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து பஞ்சாயத்து சொல்றோமோ அதே மாதிரி அந்த காலத்துல என்ன இருந்திருக்குன்னா, சபா வந்து சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து இது என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே மெம்பர் ஆஃப் வந்து என்னன்னா சபால இருக்கவங்க. இவங்க மோஸ்ட்லி என்னென்ன வேலை பார்ப்பாங்க? கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதே மாதிரி ரிசால்விங் டிஸ்பியூட் வந்துன்னா வித்தின் த வில்லேஜ் வந்து பண்ணுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, இந்த சபாவோட மெம்பர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து பிராமணா சொல்றாங்க. இந்த பிராமணாஸை வந்துன்னா வில்லேஜ்ல இருந்து எலெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல எலெக்ஷன் மூலம் தான் வச்சு என்ன பண்றாங்கன்னா பிராமணாஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க சபாக்குள்ள. இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா, ஊர் வந்து என்ன நமக்கு ஆப்ஷன்ல இருந்து ஊர்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட், இப்போ ஒரு கிராமம் சொல்றோம், இந்த ஊர் அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து நம்ம வில்லேஜ் லெவல்ல சொல்றதான் ஊர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கில்யா. கில்யா வந்து என்ன மிலிட்டரி யூனிட் ஆஃப் வந்து சோலாவோட ஆர்மி. இதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 100 பேர் வந்து என்ன சோல்ஜரா இருப்பாங்க. அடுத்து நகரம். நகரம்னாவே வந்து நம்ம சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வந்து டவுன் தருவோம் இன் சோலா எம்பையர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபா அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் டி தான். சோ மிச்சம் 3மே என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இது அப்கமிங்க்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Who among the following was the founder of டைகர் லீஜியன் ஆர் ஃப்ரீ இந்தியா லீஜியன் இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஏன் சுபாஷ் சந்திர போஸ் இதுக்கு ரைட் அப்படின்னா இவர் தான் டைகர் லீஜியன் ஆர் ஃப்ரீ இந்தியா லீகேஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. இவர் எப்ப ஃபவுண்ட் பண்ணிருக்குன்னா வேர்ல்டு வார் 2 டைம்ல இவரோட அப்ஜெக்டிவ் ஆர் எய்ம் என்ன, இந்தியாவை வந்து ஃப்ரீ பண்ண முடியும் பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து. எதன் மூலம் அப்படின்னா ஆக்சிஸ் பவரோட ஹெல்ப் மூலம். ஆக்சிஸ் பவர் அப்படின்னா யாரு வருவாங்க? ஜெர்மனி வருவாங்க. அதே மாதிரி வந்துன்னா ஜப்பான் வருவாங்க. சோ இவங்க கூட வந்து என்னன்னா நம்ம கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவை வந்துன்னா பிரிட்டிஷ்ல இருந்து ஃப்ரீ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் பண்ணதான் என்ன அப்படின்னா ஃப்ரீ இந்தியா ஃப்ரீ இந்தியா லீஜன் ஆர் வந்து டைகர் லீஜன். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த லீஜியன் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார் கேப்சர்ட் பை வந்து ஜாப்பனீஸ் ஆர்மி. ஏன் இந்த இடத்துல இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட ஆர்மியில இருந்திருப்பாங்க. அந்த ஆர்மியை யார் கேப்சர் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மி. அதனால என்னன்னா சுபாஷ் சந்திர போஸ்
ஜாப்பனீஸ் ஆர்மி கிட்ட போய் பேசி இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவோட வந்து இந்தியன் பிரசிடண்டர் எங்கிட்ட கொடுங்க, அவங்கள ஃப்ரீ இந்தியா லீஜன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பாரு. அதனாலதான் அவங்கள வந்து இது கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டா. அடுத்து இந்தியன் சிவிலியன் யார் யாரெல்லாம் வந்து ஜெர்மனில எக்ஸைல இருக்கும் அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து டைகர் லீஜன் கீழே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டைகர் ரீஜன் ஆர் ஃப்ரீ இந்தியா லீஜன் ரேட்டட் டு வந்துன்னா சுபாஷ் சந்திர போஸ். மிச்ச ரிமைனிங் இருக்காங்க வி.டி. சாவர்கர், சோகன் சிங் வந்து பாக்னா, அதே மாதிரி லாலா கர்தார், இவங்க யாரும் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வி.டி. சாவர்கர். வி.டி. சாவர்கர் எனும் இந்து நேஷனலிஸ்டோட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து சோகன் சிங் பாக்னா வந்து சிக் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் லீடர். இவர் எது ரிலேட்டடா வருவார்னா காதர் பார்ட்டி ரிலேட்டடா வருவாரு. நம்ம காதர் பார்ட்டி ரிலேட்டடா வந்து அப்கமிங்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அப்ப டீடைலா பார்த்தோம். அடுத்து லாலா கர்தால், ஹி வாஸ் அ ஃபவுண்டர் அண்ட் ரெவல்யூஷனரி ஆஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காதர் பார்ட்டி. காதர் பார்ட்டி அப்கமிங்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை வந்து இன்டெப்தா நம்ம பார்த்தலாம். சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ரயத்வாரி சிஸ்டம் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன் இன் இந்தியா இன்ட்ரோடியூஸ்ட் பை பிரிட்டிஷ் வாஸ் பேஸ்ட் ஆன் த அப்படின்னு கேக்குறாங்களே. இந்த கொஸ்டின் ஏன்னா டஃப்பான கொஸ்டின் சொல்றேன்னா, இப்ப பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். ஆர் எல்ஸ் வந்து என்ன ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். செகண்ட் வந்து ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இது எல்லாமே ஏன்னா நம்ம பிரிட்டிஷோட வந்து லேண்ட் ரெவன்யூல வந்து லேர்ன் பண்ணதான். தேர்ட் வந்து என்ன வரும்னா மகள்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப கொஸ்டின் என்ன, இந்த மூணையும் வந்து கேட்காம அவர் ரயத்வாரி சிஸ்டத்தை வந்து கொடுத்துட்டு இது பிரிட்டிஷ் தான் ஃபாலோ பண்ணான், ஆனா இதை உருவாக்குறதுக்கான பேஸ் வந்து என்ன இருக்கு, எந்த தியரியை பேஸ் பண்ணி இந்த ரயத்வாரி கொண்டு வந்தான், அதுதான் கொஸ்டினால இது வந்து டஃப் ஆனது, ரைட்டா. இப்ப ரயத்வாரினா என்ன சொல்லணும்? ரயத் மீன்ஸ் வந்து என்னன்னா இப்ப இண்டிவிஜுவல் ஒருத்தர் ஃபார்மர் இருக்காரு இல்ல பெசன்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கா, இந்த டாக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட் டைரக்டா பே பண்ணனா அதுதான் வந்துன்னா ரயத்வாரி செட்டில்மெண்ட். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஜமீன்தார் வந்து இருப்பாரு, அவர் வந்து மிடில் மேனா இருப்பாரு. யாருக்குன்னா இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இருப்பாரு. மகள்வாரி மீன்ஸ் வந்து மகள் அப்படின்னாவே வில்லேஜோட வந்து ஹெட்னு சொல்லுவோம். அப்ப அந்த வில்லேஜ் ஹெட் என்ன பண்ணணும், வில்லேஜ் கட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்துன்னா டாக்ஸ் கலெக்ஷன் டு த கவர்மெண்ட். இது வந்து மகள்வாரி. இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். பட் கொஸ்டின் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ரைகார்டியன் தேரி ஆஃப் வந்துன்னா ரெட். ஏன் இந்த தேரி வருது அப்படின்னா நம்மளுக்கு ரயத்வாரிஸ்லயும் இட்ஸ் ரெவன்யூ கலெக்ஷன் இன்ட்ரோடியூஸ்ட் பை வந்து பிரிட்டிஷ் தான். ரைகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் ஓனர் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான சர்ப்ளஸ் இன்கம் வந்து ஏன் ஆகும், என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா இப்ப டிஃபரன்ஷியல் ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லேண்டுக்கும் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்டா அவர் என்ன பண்ணணும்னா டாக்ஸ் வந்து என்ன போடணும். அப்பதான் அந்த லேண்ட் ஓனருக்கு அதிகமான சர்ப்ளஸ் வரும்னு சொல்லிட்டு ரைகார்டன் தியரி ஆஃப் வந்து ரெண்டு சொல்லுவோம். இதை பேஸா வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ரயத்வாரி செட்டில்மெண்ட்ல இண்டிவிஜுவல் ஃபார்மர் ஆர் ரயாத் வந்து டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். அப்ப என்னன்னா அப்ப ஒவ்வொரு இடம் பொறுத்து அவங்களுக்கான கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் ரயத்வாரி செட்டில்மெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் தியரி அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ல இருந்துச்சு. இந்த தியரி என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு பே பண்ணணும். ஆனா அந்த ரெண்டு வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணாம போ, அது உன்னோட பிரச்சனை. பட் எனக்கு வந்து ரெண்ட் நீ வந்து பே பண்ணியே தீரணும்னு சொல்ற தியரி தான் வந்து ஸ்மித் தியரி வந்து சொல்லும். அடுத்து பார்த்தோம்னா மால்தீசியன் தியரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. இது எதை சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் growth ஒரு நாட்டுல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பாப்புலேஷனை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுப்பாங்க. அது ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மால்தீசியன் தியரி வந்து ப்ரொபோன் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து growth ஆகிட்டே போயிருந்துச்சுன்னா அங்க இருக்கிற லேண்ட் வந்து ரொம்பவே வந்து லிமிட்டடா இருக்கும். அப்ப லிமிட்டடா இருக்கிற லேண்ட்ல என்ன ஆகும்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்ட் மீன்ஸ் என்னன்னா எவ்ரிடே நம்ம வந்து என்ன செலவு பண்றோம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டோட இது தெரியும். இப்போ ஒரு இடத்துல வந்து சப்ளை வந்து கம்மியா தான் இருக்கு, ஆனா டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த டிமாண்டோட விலையை வந்து அதிகரிப்பாங்களா, அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப ரெண்டு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு இன்க்ரீஸ் ஆச்சா என்ன ஆகும், லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா கம்மியாகும். ஏன்னா இருக்கிறவன் வந்து என்னன்னா நல்லா இருப்பான், இல்லாதவன் வந்து கண்டிப்பா வந்து அவனோட லைஃப் வந்து டிக்ளைன் ஆகும். இதனாலதான் கவர்மெண்ட் வந்து என்னன்னா பாப்புலேஷன் அதிகமா போகாம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ரீசன். அடுத்து பார்த்தோம்னா மார்க்ஸ் தியரி. கார்ல் மார்க்ஸோட தியரி நிறைய நாட்டுல வந்து என்னன்னா புரட்சியே உண்டாகுது. இந்த தியரி படி என்ன, ரெண்ட் வந்து என்னன்னா ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது யாரை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்கன்னா லேபர் ஆஃப் வந்து டெனட். அதாவது ஒரு ஃபார்மர் ஏதாவது ஒரு ஒர்க்கர் ஃபேக்டரி ஒர்க்கர் இருக்குன்னா அவரை யாரு வந்து என்னன்னா எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து பண்றாங்க சொல்லுங்க. அவங்க தான் வந்து மோனோபோலியா லேண்ட் வச்சிருக்காங்க.
அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி தான் வந்து கால் மார்க்ஸோட மார்க்சிசம் தியரி வந்திருக்கும். அதை வச்சு என்ன அப்படின்னா சோசியலிசம் எல்லாமே வந்துன்னா மாறி இருக்கும். ரைட்டா? ஜஸ்ட் பேசிக் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ரயத்வாரி சிஸ்டத்துக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைகார்டியன் தியரி அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பத்தன் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா ஆர்கனைஸ்ட் த சொசைட்டி ஆஃப் குடை கிட்மட்கட்ஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ரெட் ஷர்ட் அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்கறாங்களே. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நிறைய டைம் வந்து எஸ்எஸ்ல கேட்ட கேள்விதான். குடை கிட்மட்கர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இவங்க நான் வைலண்ட் வேலை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரொடெஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் இந்தியா. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியதான், இந்த குடை கிட்மட்கரை யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பானா கான் அப்துல் காஃபர் கான். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும், காந்தியும் கான் அப்துல் காஃபர் கான் இருக்காங்கல்ல, இதுதான் வந்து என்ன குடை கிட்மட் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஃபவுண்ட் பண்ணி 1929 ஃபவுண்ட் பண்ணி டிசால்வ் வந்து 47 நடந்திருக்கு. இதுல இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம், இவருக்கு இன்னொரு பேர் வந்து பாச்சா கான் அப்படின்னு சொல்றாங்க. குடை கிட்மட்கர் வந்து நான் வயலண்ட் மூவ்மெண்ட் ஃபவுண்டட் பை வந்து கான் அப்துல் காஃபர் கான். இந்த இயர் வந்து 1929 நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் ஆஃப் வந்து பிரிட்டிஷ் இந்தியா. இது வந்து இம்பார்ட்டன். அடுத்த இம்பார்ட்டன் ரெட் ஷர்ட். இவங்களை ஏன் ரெட் ஷர்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்களா, இந்த மெம்பர் ஆஃப் த மூவ்மெண்ட் வந்து ரெட் ஷர்ட்டை வந்து வேர் பண்ணிருப்பாங்க. அது மூலம் என்னன்னா சிம்பிள் ஆஃப் தியர் யூனிட்டி அண்ட் கமிட்மெண்ட் டு த காசை வந்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்ப கான் அப்துல் காஃபர் கான் யாரு அப்படின்னா ஒரு பஸ்தூன் நேஷனல் டிவோட் முஸ்லீம் அண்ட் வந்து க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் மகாத்மா காந்தின்னு சொல்றாங்க. இவருக்கு இன்னொரு பேருமே வந்து ஃப்ரெண்டியர் காந்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஆல்சோ ஹிந்து முஸ்லீம் யூனிட்டுக்குமே இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஷர்ட் ஆர் குடை கிட்மட்கர் அப்படின்னு வந்தாவே கான் அப்துல் காஃபர் கான் இதுதான் வந்துன்னா கரெக்டான ஆன்சர் இருக்கும். இப்ப மிச்சம் இருக்கிற முகமது அலி, அதே மாதிரி எம்ஏ அன்சாரி, ஹஸ்ரத் மொகனி இவங்க யாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதுல முகமது அலி வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. அட் த சேம் டைம் கிலாஃபத் மூவ்மெண்ட்லயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. எம்ஏ அன்சார் வந்து என்ன, இவர் கிலாஃபத் மூவ்மெண்ட்ல லீடா இருந்திருப்பாரு. அடுத்து ஹஸ்ரத் மொகானி, இவர் என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலுமே வந்து அசோசியேட் இருந்திருக்காரு. ஜஸ்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களை பத்தி ரொம்ப லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் ஆதர் ஆஃப் த பிளே மெரிச்ச கத்திக்கா அப்படின்னு இருக்குல்ல. சிஜிஎல்ல பொறுத்தளவுக்கும் எவ்ரி இயர் வந்து என்னன்னா 1 or 2 கொஸ்டின் எதுல இருந்து கேட்டுறாங்கன்னா ஏன்ஷியன்ட் ரைட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின் இதுதான். மிரிச்ச கத்திக்கா அப்படின்னு இருக்கு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூத்திரக்கா அப்படின்னு வரும். ஏன்னா இவர் தான் வந்து நான் மிரிச்ச கத்திக்காவை வந்து எழுதியிருப்பாரு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லிட்டில் கிளே காட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளே ரைட் எதை பத்தி பேசுனா ரொமான்டிக் காமெடி டெல் த ஸ்டோரி ஆஃப் புவர் ப்ராமின் நேம் சாருதத்தா, அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட் ஆன வந்து வசந்த சேனா. இவங்களை பத்தி பேசுறதா வந்து மிரிச்ச கத்திக்கா. இதை எழுதுனது யாரு அப்படின்னா சூத்திரகா. ஸோ இப்ப என்னன்னா நான் என்டையரா வந்து கொடுத்துருக்கேன் லிட்ரரி ஆக்டிவிட்டி ஆஃப் ஏன்ஷியன் இந்தியால இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தா இப்ப கிராமர்ல யாரு வருவாங்கன்னா பனினில வந்து அஸ்தயாகி வரும், பதாஞ்சலியோட வந்து மாகா பாஷ்யா வரும், லா ரிலேட்டடா பார்த்தா மனுஸ்மிருதி வரும், ஸ்டேட் கிராஃப்ட் பார்த்தா அப்படின்னா அர்த்த சாஸ்திரா வந்து கௌட்டில்யா எழுது, இண்டிகா வந்து மெகசினிஸ் எழுது. பயோகிராபி அப்படின்னு பார்த்தா புத்த சரிதா வந்து அஸ்வகோசா எழுதியிருப்பாரு, சன்சுத்ரா வந்து பிங்காலா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி டிராமால ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரத் மூனியோட வந்து நாட்டிய சாஸ்திரா இருக்கும். காளிதாஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கணும். காளிதாச எழுதின டிராமா அப்படின்னு பார்த்தா மாளவிக அக்னிமித்தம், விக்ரம வம்சம், அபிநந்த சகுந்தலம் இதெல்லாமே வந்துன்னா காளிதாஸோட இது. அதே மாதிரி ஹர்ஷ்வர்தனம் கிங் ஆஃப் கர்ஷா இவருமே எழுதியிருப்பாரு. இதுனா ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா வரும். அடுத்து லிரிக் பொயட்ரி அப்படின்னு பார்த்தா காளிதாஸோட வந்து மேகதத்தா வரும். அதே மாதிரி பாரதி கரியோட வந்து ஸ்ரீநகர சட்டா, அது நிஷித சட்டகா, அதே மாதிரி வந்து வைராக்கிய சத்தகா வந்து என்னன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து ரொம்ப படிக்கும். அடுத்து கீத கோவிந்தா வந்து ஜெயதேவாவோட, அதே ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ல ஹர்ஷ் சரிதா யார் எழுதியிருப்பானா பானபட்டா எழுதும். விக்ரம தேவா அது விக்ரம சிங் தேவாவோட இது வந்து பில்கானா வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து ப்ரோஸ் லிட்டரேச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா வசவதட்டாவோட வந்து சுபந்து, பஞ்சதந்திராவோட வந்து விஷ்ணு சர்மா. இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுங்க. இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்லணும் 1 or 2 கொஸ்டின் எவ்ரி இயர் வந்து சிஜில கேட்கறாங்க. அதனால தான் மென்ஷன் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மிருச்ச கத்திகா அப்படின்னு வந்தாவே வந்து சூத்திரகா. இப்ப மிச்சம் இருக்கிற காளிதாசா, அமரசிங்கா, பாசா இவங்க யாருன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தேன். காளிதாசா நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டோம். அபிஞ்சன சகுந்தலம், விக்ரம வம்சியம், மாளவி அக்னிமித்திரம் இது எல்லாமே எழுதுனது வந்துன்னா காளிதாசோடது. அமரசிங்கா வந்துன்னா சான்ஸ்கிரிட் கிராமரியன் அண்ட் லெக்சியோகிராஃபர் வராங்க. பாசாவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஏன்ஷியன் அப்படின்னு பார்த்தாவே ரொம்ப 3 பேர் இம்பார்ட்டன்ட். யார்? ஒண்ணு வந்து சூத்திரக்கா, இன்னொன்னு வந்து காளிதாசா,
இன்னொன்னு வந்து பாஷா. இவர் எழுதின ஃபேமஸான பிளே ரைட் அப்படின்னு பார்த்தோம் ஸ்வப்ன வசவதட்டம், பிரஜின யுகந்தாரண்யா, அதே மாதிரி மத்திய மவயோகா. ஸோ இது எல்லாமே பாஷாவோட வந்து பிளே ரைட். நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சூத்திரகா அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பாம்பே இன் 1875. இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் பாருங்க. சத்ய சோதக் ஜமாஸ், அலிகர் மூமெண்ட், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ். இந்த நாலுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோசியோ ரிலிஜியஸ் வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான். பட் இங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை கேட்காம எந்த மூமெண்ட் பாம்பேல 1875ல உருவாக்குனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆரிய சமாஜ். ஏன்னா இதுதான் பாம்பேல வந்து கிரியேட் பண்ணது. இந்த இயர் அப்படின்னா 1875. யாரு கிரியேட் பண்ணிப்பா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரோட ஃபேமஸான ஒரு ஸ்லோகன் என்ன சொல்லுவாங்கன்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா இஸ் எய்ம் டு ப்ரொமோட் த வேதா அஸ் அ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரிஜெக்ட் ஆல் ஃபார்ம் ஆஃப் ஐடல் வர்ஷிப், கேஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி சூப்பர்ஸ்டிஷன். இதன் மூலம் என்ன பண்ணுவார்னா இந்தியா மக்கள் கிட்ட இருக்கிற வந்துன்னா மூட நம்பிக்கைகளை உடைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான் ஆரிய சமாஜ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்த இம்பார்ட்டன்ட் சத்ய சோதக் சமாஜ் என்ன சோதிரா பூலே வந்துன்னு கிரியேட் பண்ணிருப்பாரு. அது மகாராஷ்டிரா. ஆனா இயர் பார்த்தோம் 1873 இருக்கும். இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைட் அகைன்ஸ்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ப்ரொவைட் எஜுகேஷன் டு த லோவர் காஸ்ட். யாருன்னா சத்ய சோதக் சமாஜ். யாரு கிரியேட் பண்ணது? ஜோதிரா பூலே. அடுத்து வந்து அலிகர் முஸ்லீம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து சர் சையத் அகமது கான் வந்து 1875ல உருவாக்குனாங்க. ஆனா எங்கன்னு பாருங்க, உத்தரப்பிரதேஷ். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து 1875 பாம்பேல என்ன உருவாக்குனான்னு கேட்டாங்க. அதனால இது வந்து ஆரியன் சமாஜ் வந்துச்சு. அலிகர் மூவ்மெண்ட் வரல ரைட்டா. அலிகர் மூவ்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எய்ம் டு ப்ரொமோட் த மாடர்ன் எஜுகேஷன் அமாங் வந்து முஸ்லீம். அதன் மூலம் கிளாஸ் ஆஃப் எஜுகேட்டட் முஸ்லீம் வருவாங்க. அவங்க அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சேர்த்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணதான் என்ன அலிகர் மூவ்மெண்ட். அடுத்து வந்து பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ல பிளே பண்ணிருப்பாங்க. இதை யார் ஃபவுண்ட் பண்ணிருப்பானா ராஜாராம் மோகன் ராய் இன் 1828ல கல்கத்தால வந்து பண்ணியிருப்பாரு. உங்களோட எய்ம் என்ன இருக்கும்? மோனோதியசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி ஐடியல் ஒர்ஷிப் ரிஜெக்ட், கேஸ்ட் சிஸ்டம் ரிஜெக்ட், அதர் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப இருக்கிற வந்து சயின்டிபிக் நாலேஜை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாடுபட்டதான் என்னன்னா பிரம்ம சமாஜ் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கேட்ட கேள்வி பாம்பேல 1875ல எது உருவாக்கி இருக்காங்கன்னா ஆரிய சமாஜம் உருவாக்கிருக்காங்க. அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். Who among the following was defeated in the Battle of Chanderi in 1528 இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்ன பேட்டில் ஆஃப் சந்தேரின்னு சொல்றாங்க. இந்த பேட்டில் ஆஃப் சந்தேரின் வந்தவே யாரை கனெக்ட் பண்ணா முகல் டைனஸ்டியை கனெக்ட் பண்ணும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம்னா பாபர் ஃபவுண்டர் ஆஃப் முகல் டைனஸ்டியை கனெக்ட் பண்ணும். ஏன்னு சொல்றேன், நம்ம பாபர் ரிலேட்டட் லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பா பேட்டில் ஆஃப் சந்தேரி லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப பாபர் ரிலேட்டடா என்னென்னலாம் நம்ம நோட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். இவரோட ஒரிஜினல் நேம் என்ன ஜாகீர் உதீன் முகமது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து இப்ராஹிம் லோதியை டிஃபீட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம முகல் டைனஸ்டியை வந்து இவர் கிரியேட் பண்ணிருப்பாரு. இது வந்து செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா இவர் அந்த இப்ராஹிம் லோதியை டிஃபீட் பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணிருக்கணும்? தௌலத் கான் லோடி வந்து இவரை இன்வைட் பண்ணிருப்பாரு. அப்ப என்ன சொல்லும் இப்ராஹிம் லோதி வந்து டிஃபீட்டட் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். இவங்களை பாபர் அவர் என்ன சொல்றாருன்னா முகல்ஸ் வந்து உஸ்பெக் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உஸ்பெகிஸ்தான் காரங்க அப்படின்னு முகல் டைனஸ்டி இவர் பாபர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இவரோட வார் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே 4 தான் இம்பார்ட்டன்ட் வாரா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வார் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். செகண்ட் பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் கன்வா. இது என்னன்னா ராணா சங் ஆஃப் மேவாரை வந்து டிஃபீட் பண்ணிருப்பாரு. தேர்ட் என்னன்னா பேட்டில் ஆஃப் சந்தேரி. இதுல யாரை டிஃபீட் பண்ணோம்? மெதினி ராய் ஆஃப் சந்தேரியை வந்து டிஃபீட் பண்ணிருப்பாரு. அடுத்து என்னன்னா பேட்டில் ஆஃப் வந்து காக்ரா. இதுல ஆப்கானை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஏழு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம முகல் டைனஸ்டி அப்படின்னு படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நிறைய எங்கெங்கயோ வந்து படிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் தேவையில்லைங்க. முகல் டைனஸ்டி படிக்கிறீங்க, பாபர் ரிலேட்டடா படிக்கிறீங்கன்னா இதுதான், இதுக்குள்ளதான் கொஸ்டினே வந்து கேட்பாங்க. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி யாரு வந்து ஒன் பண்ணான்னு கேட்கல. ஒன் பண்ணா டைரக்டா நம்ம என்ன பாபர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் கேட்டது வந்து டிஃபிட்டட் யாரு பண்ணிருப்பா, டிஃபிட் ஆயிருக்கிறது யாருன்னு தான் கேட்டிருக்கோம். அதனால மெதினேரை ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். எ வெல்தி பர்சன் இன் த ஏர்லி வேதிக் பீரியட் வாஸ் நோனஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நான் டஃப்னு சொல்லலாம்? இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நம்மளால வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதனால நான் டஃப்னு சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா கோமத் அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு இடத்துல வெல்தி பர்சன் ஏழு வேதிக் பீரியட் சொல்றாங்கன்னா அவங்கள வந்து கோமத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கோமத் அப்படின்னு சொல்றாங்கன்னா
சான்ஸ்கிரிட் வேர்டு கோமதி அப்படின்னு இருக்கும். அதாவது யாருக்கிட்டலாம் வந்து பொசஸிங் ஆர் ஹேவிங் வந்து அதிகமான கவுஸ் இருக்கோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க வெல்தி பர்சன். இந்த ஆணிரை களவாடுதல் அப்படிலாம் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து சொல்லுவாங்க. வேணும் யாருக்கிட்ட அதிகமான வந்து ஆடு மாடு இருக்கோ அவங்க தான் வெல்தி பர்சன் இன் டைம் ஆஃப் வந்து வேதிக் பீரியட் ரைட்டா. அப்ப கவுஸ் கன்சிடர்ஸ் அ சிம்பிள் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இந்த டைம் ஆஃப் வந்து வேதிக். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேணும், இதோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும், துகித்ரி அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன சொன்னா டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன் டைம் ஆஃப் வந்து வேதிக் பீரியட். அடுத்து கவேஸ்னா இது வேதிக் பீரியட் டெக்ஸ்டே எங்கேயுமே வந்து கிடையாது. அடுத்து ரவி இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ வந்து வேதிக்கோட வந்து டைட்டியா இருந்திருக்கு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது வேதிக் பீரியட் அப்படின்னு பார்த்தாவே இதோட பீரியட் 1500 டு வந்து 500 பிசி வரும். இதுல என்னன்னா வேதிக் ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் வந்து வேதா. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கோமத் மீன்ஸ் வந்து என்ன வெல்தி பர்சன் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சீதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். வென் வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா பை பிரிங்கிங் அபவுட் சேஞ்சஸ் இன் த ஹோம் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. எப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவை உருவாக்கினாங்கன்னு தெரிஞ்சா போதும். அதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 இதுலதான் என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டு டைரக்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்னரோட ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப கொண்டு வரும்போது இந்த பிரிட்டிஷ் கவர்னரோட அத்தாரிட்டி அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 1858 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை கவர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். பட் ரிமைனிங் இருக்கிற வந்து 1833 57 வந்து ஆக்ட் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட வந்து ரிவோல்ட் மட்டும் தான் நடந்திருக்கும். ஆனா 13 வந்து ஆக்ட். இது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதுல லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா 1833 இம்பார்ட்டன்ட் பார்த்தாவே கம்ப்ளீட் மோனோபோலி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் 1833. இதுலலாம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் வந்துன்னா பெங்கால் எதா இருக்கும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் வந்துன்னா இந்தியா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் வந்துன்னா பெண்டிக். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். வில்லியம் பெண்டிக் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் வந்து இந்தியா அப்படின்னு வருவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 1857 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். இது மட்டும் தான் வந்து 1857 இம்பார்ட்டன்ட் நடந்தது. அடுத்து 1813 ஆக்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபோலி வந்து ட்ரேட் ரிலேட்டடா இந்தியால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணிடுவாங்க. பட் கம்ப்ளீட்டா இதுல அபாலிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1830 அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. அதோட சேர்த்து வந்து 1 lakh வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணு சொல்லி கொடுத்ததான் வந்து 1830 சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதுதான் ஒரு ரீசன். 1858 தான் என்ன பண்ணா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டேஸ் அனௌன்ஸ் த பைஃபரிகேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா எம்பையர் இன்டு செக்குலர் இந்தியா அண்ட் இஸ்லாமிக் பாகிஸ்தான். இது ஏன்னா ஈஸியான கொஸ்டின் சொன்னா 1947 பார்ட்டிஷன் நடக்கும்போது அப்ப இருந்த வைஸ்ராயர்னா லார்டு வந்து மவுண்ட் பேட்டன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சீதா வரும். பட் மிச்ச ரிமைனிங் இருக்கிற லார்டு ரிப்பன், லார்டு டல்கோசி, லார்டு கர்சன் இவங்க பீரியட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லார்டு மவுண்ட் பேட்டன் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா பைஃபரிகேஷன் ஆஃப் வந்து பிரிட்டிஷ் இந்தியா ரெண்டு இதை பிரிச்சு கொடுத்துப்பாரு. இதுக்கு பேரு மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல June 3 வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்ட அடுத்த இம்பார்ட்டன்ட் வைஸ்ரா எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லார்டு ரிப்பன். லார்டு ரிப்பன் அப்படின்னு வந்தாவே ஃபாதர் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து லார்ட் டல்கோசி, இவரோட பீரியட் வந்து பாலிசி ஆஃப் அனக்சேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட பாலிசி ரொம்ப ஃபேமஸ் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா எந்த பிரின்சிபல் ஸ்டேட்டுக்கு வாரிசுலையோ அந்த ஸ்டேட் எது கீழே வந்தா பிரிட்டிஷ் இந்தியா கீழே வந்துடும் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லார்டு கர்சன், இவரோட பீரியட்ல தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்திருக்கும் இந்த இயர் 1905. ஸோ இதை வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டு தான் பிரிக்கும் போது யார் இருந்திருப்பானா லார்டு மவுண்ட் பேட்டன் இருந்ததுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சைலேந்திர கிங்ஸ் ஹூ ஃபவுண்டட் தேர் எம்பையர் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த 8th century AD வேர் த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மகாயானா புத்திசம் வரும். அதாவது சைலேந்திர கிங் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு வந்தாவே இப்ப இருக்கிற வந்து எந்த நேஷனா எடுத்துக்க இல்ல இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க மோஸ்ட்லி பேட்டர்ன் பண்ண ரிலிஜன் அப்படின்னு பார்த்தா புத்திசம். ஏன்னா நிறைய புத்திஸ்ட் ஸ்காலர் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து வந்து இந்தியால வந்து புத்திசத்தை லேர்ன் பண்ணி அந்த நாட்டுல போய் வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதனால புத்திசம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஏரியா ஆஃப் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது சைலேந்திர கிங் வந்து நிறைய பேட்டர்னேஷ் வந்து புத்திஸ்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து பண்ணிருக்காரு.
அதுல ஃபேமஸ் வந்து போராபோத டெம்பிள் இன்னும் வந்து ஜாவா. இதோட அடிஷனலா சைலேந்திரா எம்பையர் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா ஜாவா, அதர் ஸ்ப்ரெட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் லைக் சுமத்ரா, பாலி அண்ட் சம் பார்ட் ஆஃப் மலேசியா அண்ட் தாய்லாந்துல இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இந்த சைலேந்திர கிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்தவை புத்திசம். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் சைனீஸ் டிராவலர் விசிட்டட் இந்தியா டியூரிங் த ரெயின் ஆஃப் ஹர்ஷ் வர்தனா அப்படின்னு இருக்குல்ல. போஸ்ட் குப்தா அப்புறம் இம்பார்ட்டன்டான ஒரு ரூலர் அப்படின்னு பார்த்தா ஹர்ஷா தான் வந்து சொல்லுவாங்க. அவரோட பீரியட் வந்து ஒரு சைனீஸ் டிராவலர் வந்திருப்பாரு. அவர் தான் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கியான் சாங் வரும். ஏன்னா இவர் தான் ஹர்ஷாவோட பீரியட்ல வந்து என்னன்னா இங்க வந்து டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. இவருக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் டிராவலர் வந்திருப்பாரு. அவர் பேர் வந்து ஃபக்கின். இவர் எந்த பீரியட்ல வந்திருப்பாரு? சந்திரகுப்தா 2 ஓட பீரியட்ல வந்திருப்பாரு. சந்திரகுப்தா 2 அப்படின்னு வந்தவ என்ன? குப்தா எம்பையர் வரும். ரைட்டா? சோ அதுல ரொம்ப ஃபேமஸான ரூலர் தான் சந்திரகுப்தா 2. அவரோட பீரியட்ல ஒரு சைனீஸ் டிராவல் வந்ததுதான் வந்து ஃபக்கின். பட் ஃபக்கின் வரும்போது அவர் சில இதை வந்து இன்கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு, மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிருப்பாரு. அதை எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி வந்தவர் தான் வந்து ஹியான்சாங். எந்த பீரியட் அப்படின்னா ஹர்ஷா பீரியட். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஹியான்சாங். இதுதான் வந்து ஹர்ஷா பீரியட்ல வந்த டிராவலர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விஜயநகரா எம்பரர் கிருஷ்ணதேவராயா ஃபவுண்டட் எ சப் அர்பன் டவுன்ஷிப் நியர் விஜயநகர கால் வந்து நாகலாபுரம் ஆஃப்டர் ஹீஸ் அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல கொஸ்டினை வந்து ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஜயநகர எம்பர்ல கிருஷ்ணதேவராயா பத்தி சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர்கிட்ட என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணதேவராயா டைனஸ்டி துளுவா டைனஸ்டில வருவார். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்லலாம்? விஜயநகர எம்பையர்னா மொத்தம் 4 டைனஸ்டி வரும். சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடு. அதுல துளுவா டைனஸ்டியை சேர்ந்தவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயா. துளுவா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ண வந்து வீர நரசிம்மாவா இருந்தாலும் ரொம்ப பேசப்பட்ட ரூலர் வந்து கிருஷ்ணதேவராயா. இவர் ரிலேட்டடா என்னெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா தலுவா திம்மா த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வந்து வீர நரசிம்மா. இவர் தான் என்ன பண்ணிருப்பேன்னா கிருஷ்ணதேவராயாவை வந்து கிங்கா கொண்டு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணதேவராய என்னெல்லாம் பில்ட் பண்ணிருக்கேன்னா விஜயமகால் பில்ட் பண்ணிருக்காரு, அசரா ராமா டெம்பிள், வித்தால்சமி டெம்பிள். இந்த மூணையும் பில்ட் பண்ணது யாருன்னா கிருஷ்ணதேவராயா. அடுத்து இவருக்கு ஒரு டைட்டில் அப்படின்னு பார்த்தோம் யவனா ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரீஸ்டோர் ஆஃப் யவனா கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அபினவ் போஜா, ஆந்திர போஜ், ஆந்திர பிதாமகா அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா நாகலாபுரத்தை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. யாரோட பேர்லனா இவங்களோட மதர்ஸோட நேம் நாகலமான் இருக்கும். அந்த மதர் நேம்லயே நாகலாபுரம் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அடுத்து ஹி வாஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் போத் தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க. தெலுங்குல பண்ண ஒர்க் வந்து அமுத்திய வந்துனா மல்யாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சான்ஸ்கிரிட் டிராமா வந்து ஜம்பவதி கல்யாணம்னு சொல்றாங்க. இவரோட பீரியட்ல வந்த டிராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போர்பாசா பிளஸ் வந்துனா டொமிங்கோ பயாஸ். இவங்க 2 பேருமே போர்ச்சுகலை வந்து சேர்ந்தவங்க. அடுத்து வந்து தென்னாலிராமா இவரோட கோர்ட்ல இருந்திருக்காரு. ஞாபகத்துல வச்சுங்க, இது எல்லாமே கிருஷ்ணதேவராய ரிலேட்டடா படிக்க போறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட நோட்ஸ்ல இருக்கணும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இவரோட அம்மா பேர்ல கிரியேட் பண்ண டவுன்ஷிப் தான் நாகலாபுரம். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Who among the following was the first person to discuss the poverty in pre-independent India இருக்குல்ல. pre-independent இந்தியால பாவர்ட்டி ரிலேட்டடா முதல் டைம் யார் பேசுறா? தாதாபாய் நௌரோஜி. ஏன்னா இவர் தான் கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன் சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. எதுல பண்ணிருப்பாரு? இவரோட புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. இது எப்ப பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1901 பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் புக் ரிலேட்டடா கேட்கும்போது இது ரிலேட்டட் நிறைய டைம் வந்து எஸ்எஸ்ல கேட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். இதுல ஒரு பாவர்ட்டி லைனை எந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பானா ஒரு மினிமம் இன்கம் வந்து என்னன்னா ஒருத்தவங்களுக்கு தேவை டு மீட் த பேசிக் நீட் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாரு. இதன்படி அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்தியால இருக்கிற மக்கள் வந்து பாவர்ட்டியில இருக்கானா நாட் பிகாஸ் ஆஃப் லேசினஸ் ஆர் வந்து இன்காம்பிடன்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் வந்து எக்கானமி பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேக்சுவலா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த புக் ஆஃப் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏ, தாதோபாய் நாரோஜி. இவர் தான் பாவர்ட்டி ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அண்டர் ஹூம் வாஸ் சிபி இல்பர்ட் எ லா மெம்பர் ஆஃப் த கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா யார் பீரியட்ல யார் இருந்தாலும் சொல்லவே முடியாது. லார்டு ரிப்பன் பீரியட்ல தான் வந்துட்டாங்க. எல்பர்ட் வந்து லா மெம்பர் ஆஃப் த கவுன்சிலா இருந்திருக்குது. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கும். லார்டு ரிப்பன் அப்படின்னு வந்தவை ஃபாதர் ஆஃப் வந்துனா லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் அடிஷனலா பார்த்தோம் லார்டு லிட்டன் அப்படின்னு வந்தாவே இவர் ரிலேட்டடா படிக்க வேண்டியது
வர்னாகுலர் பிரஸ் ஆக்ட வந்து உள்ள கொண்டு வந்துருவாரு. அதை ரிப்பீல் பண்ணதுமே வந்து லார்டு ரிப்பன் தான் வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாரு. அடுத்து இம்பார்ட்டன் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸோட இம்பார்ட்டன் பார்த்தோம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆர் ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. லார்டு கர்சன் ஆல்ரெடி லேர்ன் பண்ண பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆஃப் 1990 வந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா லார்டு கர்சன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா லார்டு ரிப்பனோட பீரியட் தான் வந்து இல்பர்ட் வந்து லா மெம்பர் ஆஃப் த கவுன்சில் இருந்திருக்காரு. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் டு வியூ மாடர்ன் எஜுகேஷன் அஸ் அ வீக்கல் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் மாடர்ன் ஐடியாஸ் இன் த கண்ட்ரின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ராஜாராம் மோகன் ராய். ஏன்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ்ல வந்து மாடர்ன் எஜுகேஷனை பத்தி நல்லாவே வந்து சொல்லி வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் டு சே தட் மாடர்ன் எஜுகேஷன் மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பா மாடர்ன் ஐடியாஸ் உள்ள வந்துடும், அதன் மூலம் மக்கள் சூப்பர்ஸ்டிஷன் இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பிலீவ் பண்ணுவார் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். பட் ரிமைனிங் இருக்கிற டி.கே. கார்வே, ஜோதிராவ் பூலே, சுவாமி விவேகானந்தா யாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டி.கே. கார்வே வந்து இவருமே சோஷியல் ரிஃபார்மர். இவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டியை வந்து என்ன கிரியேட் பண்ணிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அடுத்து சாவித்ரிராய் பூலே, ஜோதிராவ் பூலேவோட வந்து என்ன ஒய்ஃப். இவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் வந்து என்ன ஓபன் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சுவாமி விவேகானந்தா, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் வந்து பிலாசபர். இது ரிலேட்டடா எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிதான், ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். வென் டிட் த டிராஃப்டிங் கமிட்டி பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே. இதுல டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா எப்ப ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களா டெஃபினட்டா நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் இது வந்து ரிமூவ் பண்ணிக்க, இந்த மாதிரி சிஜில கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிப்ரவரி வந்துன்னா 1948. மொத்தமா 11 வந்து என்ன டிராஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபைனலா தான் என்ன பண்ணிருப்பாங்க, அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதன்படி என்ன ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்போ வந்திருக்குன்னா பிப்ரவரி 1948 வந்திருக்கு. இப்ப டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு வந்தாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சேர்டு பை வந்து B.R. அம்பேத்கர், கன்சிடர்ஸ் அ சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 7 பேர் வந்து டிராஃப்டிங் கமிட்டில இருப்பாங்க. அதுல யாரா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபாலசுவாமி, B.R. அம்பேத்கர், K.M. முன்ஷி, முகமது சாதுல்லா, P.L. மிட்டர், G.P. வந்துனா கைத்தன். இவங்க எல்லாமே வந்துன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர். இது எல்லாமே கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் வந்து ரோம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன, இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட இனாகரல் மீட்டிங் எப்படின்னா ஆகஸ்ட் 30, 1947 நடந்திருக்கும். பிப்ரவரி 21, 1948 இனிஷியலான ஒரு டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா வந்து என்னன்னா இந்த கமிட்டியோட டிராஃப்டிங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு மொத்தம் எடுத்த டைம் 8 மாசம் வந்து எடுத்திருக்கு. இது வந்து நாவத்தலம். இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபைனலா வந்து என்னன்னா கொண்டு வரும்போது அப்ப எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னா 12 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ் வந்து எடுத்திருக்கு ஆஃப்டர் ஃபவுண்டிங் இன் த இயர் ஆஃப் 1947 ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பிப்ரவரி 1948 தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிராஃப்டிங் கமிட்டி. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். நேம் த பிரெஞ்ச் ஜுவல்லர் ஹூ டிராவல் டு இந்தியா அட்லீஸ்ட் 6 டைம் டூரிங் த முகல் பீரியட் இருக்குல்ல. முகல் பீரியட்ல ஜுவல்லர்லாம் வந்தது நமக்கு எப்படி ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? அதனால இது வந்து டஃபஸ்ட் கொஸ்டின். ஜஸ்ட் ரூமர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையா, ஜஸ்ட் வந்து யோசிக்காம ஸ்கிப் பண்றதா நல்லது. இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து ஜீன் பாப்டேஸ் டாவனியர். இவர் தான் வந்து முகல் பீரியட்ல வந்து பிரெஞ்ச் ஜுவல்லரா உள்ள வந்திருக்காரு. இதோட அடிஷனலா நம்ம கொடுத்த கொஸ்டின் என்னன்னு, ஆண்டனியோ வந்து மன்சரெட். இவர் போர்ச்சுகலோட வந்து ஜூவிஸ் மிஷினரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சயீத் அலி ரெய்ஸ், இவர் ஓட்டமானோட வந்து அட்மிரல் அண்ட் டிராவலர் சொல்றாங்க. அடுத்து பீட்டர் முன்டி, இவர் வந்து இங்கிலீஷ் மெர்ச்சன்ட் அண்ட் டிராவலர் சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பிரெஞ்ச் வெல்லர் அப்படின்னு வந்தாவே ஜீன் பாப்டைஸ் யாரா டாவனியர், இவர் தான் முகல் பீரியட்ல வந்திருக்காரு. இதை வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்ப பிரெஞ்சோட நேம்ஸ் எல்லாம் பாருங்களேன், எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஜீன் ஒரு மாதிரி, டாவனியர் இந்த மாதிரிலாம் வந்தாவே வந்து பிரெஞ்ச் நேம். இல்ல கண்டிப்பா அலி ரெய்ஸ் வந்தாவே எலிமினேட் பண்ணலாம். பீட்டர் முன்டி இது வந்து இங்கிலீஷ் நேமா இருக்கு, இதையும் எலிமினேட் பண்ணலாம். ஆண்டனியோ மன்செட் ஆர் வந்து என்ன டாவனியர், இது ரெண்டுக்குள்ளதான் டவுட்டா வந்து இன்கேஸ் நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம ஆன்சரா போனது. இது லாஜிக்கலா நம்ம வந்து ஆன்சர் பண்றதுக்கான வே ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். which one of the following organizations is credited with writing literary pieces for abolition of சதி பிரதா இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பிரம்ம சமாஜ்னு வரும். ஏன்னா பிரம்ம சமாஜை ஃபவுண்ட் பண்ணது வந்து ராஜாராம் மோகன் ராய். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு சமாஜை கிரியேட் பண்ணிட்டு
இதுல மோனோதியசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு. ஐடியல் வர்ஷிப், கேஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி சோஷியல் ஈவல் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணணும், நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணதான் வந்து பிரம்ம சமாஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா அபாலிஷன் ஆஃப் சதிக்கு காரணமே வந்து ராஜாராம் மோகன் ராய். ஏன்னா இவரு வேதிக் டெக்ஸ்டை எடுத்து நிறைய பேர்ட்ட காமிப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாரு, வேதிக் பீரியட்ல சதி அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதை ஏன் நம்ம தேவையில்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயும் சொல்லுவாரு. பிளஸ் வந்து என்ன, வைஸ்ராய் கிட்டுமே போயிட்டு வந்து என்ன எவிடன்ஸோட வந்து காமிப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா லார்டு வில்லியம் பென்டிக் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சதியை வந்துன்னா அபாலிஷ் பண்ணுவாரு. இதன் மூலம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சதியோட அபாலிஷன் டைரக்டா ஃப்ரம் த வந்து பிரிட்டிஷ்ல இருந்து வந்திருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஒன்லி ஒன் ராஜாராம் மோகன் ராய். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட அடிஷனலா என்ன தேவைன்னா ஹரிஜன் சேவா சங்க்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தது. இது யாரு கிரியேட் பண்ணா, மகாத்மா காந்தி வந்து கிரியேட் பண்ணும். இந்த இயர் வந்து 1932. யாருக்கான தலித்தை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து கமிட்மெண்ட் ஆர் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்த சத்திய சோதக் சமாஜ். இது யாருன்னா ஜோதிராவ் பூலே வந்துன்னா 1873 வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதன் மூலம் என்ன பண்ணிருப்பேன்னா கேஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி வந்து என்ன ஏதாவது ஈவில்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வருது. அடுத்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இது எல்லாமே வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பை வந்துன்னா கன்ஷிராம் இன் 1984. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி ரிலேட்டடா யாரெல்லாம் வந்து என்னன்னா போராடிட்டாங்க, பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் வந்தாவே ராஜாராம் மோகன் ராய். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். மிச்சம் 3 ஏன் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயா, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ லெட் த இங்கிலீஷ் ஆர்மி இன் த பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இதே கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல கேட்கறானா எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும், பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைண்ட் டைரக்டா இதோட கனெக்ட் பண்ணா பெங்காலோட கனெக்ட் பண்ணுவோம். ஏன் நான் பெங்காலோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது வந்து என்ன, பெங்காலோட அனெக்சேஷன் ஆர் பெங்காலை வந்து கவர் பண்ணும்போது பிரிட்டிஷ் ரெண்டு பேட்டில தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஒன்னு பேட்டில் ஆஃப் வந்து பிளாசே, இன்னொன்னு பேட்டில் ஆஃப் பக்சர். இது ரெண்டுலயும் எப்ப அவங்க வின் பண்றாங்களோ அப்ப பெங்கால் அவங்க கைக்குள்ள வரும். பெங்கால் கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டேட்டை வந்து உள்ள கொண்டு வராங்க. அதனாலதான் சொல்றேன், பெங்கால் மைண்ட்ல வந்தோடனே 2 பேட்டில் வந்துடும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசே. இது 1757 நடந்திருக்கும். இதுல என்னன்னா ஸ்வர்ச் ஃபுல்லா வெர்சஸ் பிரிட்டிஷனர் வந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க. இல்ல யார் வின் பண்ணிருப்பா, பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இது ஃபாலோடு பை வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் நடக்கும். இந்த பேட்டில் வந்து 1764 நடக்கும். இல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, மிர் ஹாசின், சாலாம் டூ, ஸ்வர்ச் ஃபுல்லா இவங்க வெர்சஸ் வந்து பிரிட்டிஷ் இருப்பாங்க. இந்த பிரிட்டிஷை கெட் பண்ணது யாருன்னா ஹெக்டர் வந்து முன்ரோ. சோ இது என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ் ஒன் பண்ணிருப்பாங்க. ஒன் பண்ணதுக்கு அப்புறம் ஷாலம் டூக்கும் ஸ்வர்ச் ஃபுல்லாவுக்கும் என்னன்னா அலகாபாத் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்னன்னா டுவெல் சிஸ்டம் இன் பெங்கால வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் வந்து என்னன்னா பிரிட்டிஷோட பாலிசி ஆஃப் அனெக்சேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பேட்டிலா பக்சரை வந்தாவே பெங்கால், அதோட கனெக்ட் பண்ணா ஹெக்டர் வந்து முன்ரோ. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது டஃப்பான கொஸ்டின். வாட் வாஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆஃபீஸர் கால் சமஹட்டா அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் நான் டஃப்பான கொஸ்டினா, முதல்ல சமஹட்டான்னு யாரும் தெரியாது, இவங்க எந்த டைனஸ்டில வந்து அட்மினிஸ்ட்ரேட்ல இருந்தாரும் தெரியாது. அதனாலதான் இது வந்து டஃப்பான கொஸ்டின். இல்ல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மௌரியன் பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அபிஷியல் தான் யாருன்னா சமகட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு அபிஷியலுக்கு பேர் வந்து சமகட்டா. இவரோட ரோல் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் த டாக்ஸஸ் ஃப்ரம் ஆல் டைப் ஆஃப் சோர்ஸ். அப்ப ஆன்சர் என்ன வரும், டாக்ஸ் அசஸ்மெண்ட் வரும். சரி, இப்ப என்ன மௌரியன் ரிலேட்டடா வந்து நிறைய அபிஷியல் பேர் கேட்கிறாங்களே, இதுல யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பதம். இல்ல சன்னி தத்தான் இருக்குல்ல, இவர் தான் சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமகட்டா, இவர் தான் கொஸ்டினா கேட்டது கலெக்டர் ஜெனரல் ஆஃப் வந்து ரெவன்யூ. அடுத்து வந்து கோபா. கோபா வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அடுத்து வந்து அக்ஷபாலா அக்கௌண்ட் ஜெனரலா இருக்காரு. அடுத்து நகர்கா வந்து சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து சித்த தாக்ஷா வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சரோட ரெஸ்பான்சிபிள். அடுத்து சந்த தாக்ஷியா வந்து என்ன மார்க்கெட்டோட ரெஸ்பான்சிபிள். அடுத்து நவ்தாக்ஷா அப்படின்னா ஷிப்போட ரெஸ்பான்சிபிள். அடுத்து சவுல் கதையாக்ஷா அப்படின்னா டோல் டாக்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். அடுத்து தம்மா மகேமேத்ரா, இது என்னன்னா தம்மாவை வந்து செக் பண்ணுவாரு. தம்மா யார் கிரியேட் பண்ணா, அசோக் கிரியேட் பண்ண ஒரு ரிலிஜன், ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் மௌரியன்ல இருந்த அபிஷியல் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, டாக்ஸ் அசஸ்மெண்ட் ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ற ஆஃபீஸர் பேர் தான் சமகத்தா இன் பீரியட் ஆஃப் வந்து மௌரியன். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிஃபார்மிங் சொசைட்டிஸ் பிலீவ்ட் வேதாஸ் டு த ஃபவுண்டன் ஆஃப் ஆல் த நாலேஜ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த வேதாஸ் அப்படின்னு வந்தாவே சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரிய சமாஜ். சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லுவாரு, கோ பேக் டு வேதாஸ் சொல்லுவாரு. ஏன் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு அவர் சொல்றான்னா,
அதாவது அந்த காலத்துல அந்த வேதாஸ் எல்லாமே நல்லதா இருக்கு. ஓவர் த பீரியட் நிறைய மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி நிறைய ஈவில் சிஸ்டத்தை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால அது எதையுமே நம்பாதீங்க. வேதாஸை நோக்கி போங்க. அங்க வந்து நாவலான ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ்ல சொல்லியிருப்பார். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாவே இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தா பிரம்ம சமாஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ராஜாராம் மோகன் ராய் கிரியேட் பண்ணிருப்பாரு. அடுத்த இம்பார்ட்டன் வந்து தாத்வ போதினி சபா, இது தேவேந்திரநாத் அவர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அடுத்து தர்ம சபா. தர்ம சபா என்ன நடக்கும்னா பிரம்ம சமாஜுக்கு அப்படியே ஆப்போசிட். பிரம்ம சமாஜ் வந்து என்ன ஐடியல் ஒர்ஷிப்லாம் தேவையில்லை, அதெல்லாம வந்து மாத்தணும், அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் சதிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா தர்ம சபா என்ன சொல்லுவாங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதிலாம் நம்ம பண்ணணும், பட் அது வந்து பிரிட்டிஷ போய் வந்து பண்ணக்கூடாது, நம்மளே நமக்குள்ள பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றதான் தர்ம சமா. இது வந்து யாரா ராதாகாந்த் தேப் வந்து கொண்டு வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் பிரார்த்தனா சமாஜ். இது வந்து ஆத்மாதம் பண்றோம் கொண்டு வர. சத்திய சோதக் சமாஜ் ஆல்ரெடி பார்த்தோம், ஜோதிரா பூலே வரும். ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தாச்சு. அடுத்து இம்பார்ட்டன்ட் அலிகர் மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. யாரா சயீத் அகமது கான் உள்ள கொண்டு வரும். தியோசபிக்கல் சொசைட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து என்னன்னா ரம்னி பேசன் வந்து உள்ள வருவாங்க. இது 4 லட்சம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா தேவ சமாஜ், சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, ராமகிருஷ்ண மிஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு கம்பைலேஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி ஆரிய சமாஜ் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் டெல்லி சுல்தானேட் had an influence on the பாமணி அண்ட் விஜயநகர கிங்டம் சொல்றாங்களே. இது ஒண்ணும் கிடையாது. டெல்லி சுல்தானேட்ல வந்து என்னன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த சிஸ்டம் பாமணி கிங்டமும் விஜயநகர கிங்டமும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து இக்தாரி சிஸ்டம். ஏன் இக்தாரி சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸா? இதை உருவாக்குனதே வந்து டெல்லி சுல்தானேட். இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூ கலெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் படி டெரிட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணிடுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா. அதுக்கு பேர் வந்து இக்தாஸ்னு சொல்றாங்க. இந்த இக்தாஸா கவர்ன் பை இந்த இக்தாஸா கவர்ன் பண்ற அபிஷியலுக்கு பேர் வந்து இக்குத்தார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இக்குத்தார்ஸோட ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் த யூனிட் ஆர் வந்து அந்த டெரிட்டரி. இதை கலெக்ட் பண்ணி யார்கிட்ட போய் கொடுப்பாங்க? சென்ட்ரல் அத்தாரிட்ட கொடுப்பாரு. ஸோ இதுதான் இக்தாரி சிஸ்டம். இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி சுல்தானேட் பிளஸ் வந்து என்னன்னா இங்க இருக்கிற பாமணி, அதே மாதிரி விஜயநகர கிங்டம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி இக்தாரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். நம்மளோட கடைசி கொஸ்டின், who was the founder of ஹரிஜன் சேவா சங் founded in 1932 இருக்குல்ல. இப்ப ஹரிஜன் சேவா சங் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் படிக்கும்போது ஆப்ஷனா பார்த்தோம். யாரு கிரியேட் பண்ணிருப்பானா காந்தி தான் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. எதுக்காக கிரியேட் பண்ணிருப்பாங்க? தலித்தை வந்து என்ன அப்ளீட் பண்ணணும், அதுக்காக வந்து என்னன்னா ஒரு மூவ்மெண்ட் வேணும், ஒரு சங்கம் வேணும்னு சொல்லிட்டு ஹரிஜன் சேவா சங்க வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. இந்த இயர் வந்து 1932. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி மகாத்மா காந்தி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஹரிஜன் சேவா சங்க நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த சங்கோட முன்னாடி நேம் என்ன சொல்றாங்கன்னா அன்டச்சபிலிட்டி பிரிவென்ஷன் சங் சொல்றாங்க. லேட்டரா இது 1932 சாரி 33 கிடையாது, 1932 வந்து ஹரிஜன் சேவா சங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடும். இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமஸான இண்டஸ்ட்ரீஸ் கயான் சயாம்தாஸ் பிர்லா தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருந்திருக்காரு. இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம், ஹரிஜன் சேவா சங் வந்தவே ரிலேட்டட் வந்து காந்தி எதுக்காக பண்றாங்கன்னா அன்டச்சபிலிட்டி ரிலேட்டடா தலித்தோட பிரிவென்ஷன் ரிலேட்டா கிரியேட் பண்ணதான் ஹரிஜன் சேவா சங். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். இதோட பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஸ் சீரிஸ் ஆன பார்ட் 2 வந்து அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.